ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7/10/2025. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விக்கி ஓட்ட வந்திருக்கோம். லாஸ்ட்டு 3 நாளாக நான் வந்து ஓட்டலை. ஸோ லீவ் எடுத்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கேன். 2 ஆர்டர் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கொடுக்கவே அரை மணி நேரம் ஆகிடுச்சு. 58 ரூபா ஓட்டிக்கும், 15 ரூபா சர்ஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு ஆர்டர் தான் பார்த்துருக்கேன், 58 ரூபா ஓட்டியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஆர்டர் தான் காட்டுறாருங்க. 2 ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நண்பர்களே, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3:37. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்சென்டிவ் முடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 2வது இன்சென்டிவ் முடிச்சு 3வது இன்சென்டிவ் ஓட்டிகிட்ருக்கோம். 3வது இன்சென்டிவ் முடிக்கணும் ஒரு 130 ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் இன்றைக்கி நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 405 ரூபா ஓடி 405 ரூபா இருந்தாலும் இன்றைக்கி வந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாளுங்கிறதுனால போனஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 15 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டருக்கும் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்திருக்கு. இது காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதில் வந்து நமக்கு போனஸ் மட்டுமே 120 ரூபா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் டிப்ஸு ஒரு 40 ரூபா வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து 405 ரூபா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு ஆர்டர் கூட வரவே இல்லை. ரொம்ப பசி வர இருக்குது நண்பர்களே. அதான் சாப்பிட்டு வரதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். அதோட நான் இதுக்கே ஓடிட்டு இருந்தேன். சரி ஆர்டராச்சும் வரும் ஓட்டலான்னு பார்த்தா அதுவும் வரல. சரி அதான் நண்பர்களே, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எனக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய். நண்பர்களே, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு வர வகையில் ஒரு பேக்கரியில் அந்த சமோசா வாங்கினேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பப்ஸ் தான் கேட்டேன். பப்ஸு காலி ஆகிடுச்சு, சமோசா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி சமோசா கொடுங்கன்னு கேட்டாக்கா இந்த ஒரு சமோசா வந்து 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி இங்கே 10 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 15 ரூபா விலையை ஏற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு சமோசா பிடிக்குமா, அல்ல சாஸ் ஊற்றிலாம் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்து சாப்பிட்டு இப்போ திரும்ப ஜோனுக்குள்ளே வந்தாச்சு. ஜோனுக்குள்ளே வந்திருக்கோம். ஏதாச்சும் ஆர்டர் வச்சா நல்லாயிருக்கும். 3வது இன்சென்டிவே இன்னும் முடியல. 3வது இன்சென்டிவ் முடிக்கணும் 130 ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஜோனுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வச்சுருக்கு யூடியூபில். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு ஆர்டர் வச்சுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 5:40. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர்டருக்கான ஃபுட்டு நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ டெலிவரி பண்ண ரெடியாக போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எத்தனை மணியோட முடியுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மல்டி ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 135 ரூபா. இந்த 135 ரூபாயில் ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டுமே 85 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் மல்டி ஆர்டருக்கு. அதில் 50 ரூபா கஸ்டமர் டிப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சேர்த்து 135 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஒரு டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நம்ம எல்லா இன்சென்டிவுமே முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ ஃபுல் இன்சென்டிவ் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் டீ பிஸ்கெட் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஓட்டுனதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் போனஸ்னு எல்லாத்தையுமே சேர்த்து 1434 ரூபா கிடச்சிருக்கு. இதில் இன்றைக்கி செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். அண்டு டீ ஸ்நாக்ஸ் அதெல்லாம் ஒரு 50 ரூபா போச்சுன்னா 350 ரூபா. ஸோ 350 ரூபா இதில் போக ஒரு 1100 சம்திங் எவ்வளோ நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான லாபம். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 11:18. ஸோ இந்த டைமுக்கு வந்து ஓட்டணும். இந்த டைமுக்கு தான் அந்த ஆர்டர் வந்துச்சு. 48 ரூபா வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸோ தெரியும் 34 நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 17 கிலோமீட்ரு 12 மணிக்கிட்ட இதான் நம்ம முடிச்சுட்டு போனோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான லாபம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ நான் வந்து திருவண்ணாமலையில் தான் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் அப்படி இருந்துச்சுனாக்கா கேளுங்க, ஸ்விக்கியை பற்றி சொல்கிறேன். அண்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.